ஒரு பசுமையான காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. நம் ஆட்சியைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள சிங்கம் தன் அமைச்சரவை கூட்டத்தை நோக்கி நடந்தது. என்னுடைய ஆட்சி எப்படியுள்ளது? நீங்கள்தான் என்னுடைய கண்களும் காதுகளும். எனவே உண்மையை மட்டும் சொல்லுங்கள். அரசே, உங்கள் ஆட்சியின் நியாயமான தீர்ப்பு எல்லோரையும் மகிழ்ச்சியடையச் செய்துள்ளது. உண்மையில் சிங்கராஜா, உங்கள் வலிமையைக் கண்டு காடே நடுங்குகிறது. சிங்கராஜா, உங்கள் ஆட்சியில அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்துகிறார்கள். அப்போது ஏதோ சப்தம் கேட்க சிங்கம் காகத்தை பார்த்து, நீ போய் என்ன சப்தம் என தெரிந்து வா என்றது. சரி அரசே என்ற காகம் உடனே பறந்து சென்றது. அப்போது ஒட்டகம் ஒன்று காட்டினுள் வருவதைக் கண்டது. நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? இந்த காட்டிற்கு நீ அந்நியன்தானே? ஆமாம், எனக்கு அமைதியான சூழலில் ஒரு வீடு வேண்டும். அத்தகைய வீட்டை தேடி ஆர்வத்தில் வழி தவறி இங்கே வந்துவிட்டேன். என்ன வீடில்லையா உனக்கு? வா, நீ வந்து எங்கள் சிங்கராஜாவை பார். ஒட்டகம் காகத்தை தொடர்ந்தது. சிங்கத்தை பார்த்த ஒட்டகம் பயந்து, அரசே, நான் அடுத்த காட்டை சேர்ந்தவன், வழி தவறி இங்கே வந்துவிட்டேன். ஒட்டகமே, நீ இங்கே உனக்கு ஒரு வீடு தேடிக்கொள்ள நினைத்தால் அதற்கு பிரதிபலனாக என் அமைச்சர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். சரி அரசே. எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கு, நான் என் குகைக்கு செல்கிறேன். குகையை அடைந்தது சிங்கம். சிங்கத்தை காண வந்த அனைவரும் சிங்கத்தின் நிலையைக் கண்டு வருந்தினர். காய்ச்சலால் அவதிப்பட்ட சிங்கம் பேச ஆரம்பித்தது. நீங்கள் எனக்கு சாப்பிட உணவை தேடி கொண்டு வாருங்கள். உங்கள் விசுவாசத்தை நிரூபிக்க இதுதான் சரியான வாய்ப்பு. அவர்கள் தனித்தனியாக காட்டினுள் உணவை தேடி சென்றனர். சிங்கத்திற்கு உணவு கிடைக்காமல் திரும்பி வந்த காகம், புலி மற்றும் நரி ஓரிடத்தில் சந்தித்தன. நரி தன் திட்டத்தை புலியிடம் விளக்கியது. காய்ச்சலுடனும் பசியுடனும் இருந்த சிங்கம் இவர்கள் வெறுங்கையுடன் வருவதை பார்த்தவுடன் கோபமானது. அப்போது அங்கே ஒட்டகம் வந்தது. உங்களுக்கு உணவு ரெடி அரசே, இதோ நான் இருக்கிறேன் என்றது காகம். நீ எப்படி என் பசிக்கு போதுமானதாக இருப்பாய்? சிங்கத்தின் அருகே வந்த நரி, அரசே, என்னை உங்கள் உணவாக்கிக் கொள்ளுங்கள் என்றது. என்ன பிதற்றுகிறாய்? உன்னால் என் பசி எப்படி சரியாகும்? அடுத்ததாக ஒட்டகம் பேசும் என அனைவரும் எதிர்பார்ப்பதைக் கண்ட ஒட்டகம் தனக்காக சதிவலை பின்னப்பட்டிருப்பதை உணர்ந்தது. தனக்கு வேறு வழியில்லை என நினைத்த ஒட்டகம் பேசியது. அரசே, நீங்கள் என்னை உணவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பசியும் போகும், உடம்பும் தெம்பாகும். சிங்கம் மறுக்கும் முன் விரைவாக ஒட்டகத்தின் மீது பாய்ந்தது புலி. Hello, if you like it, please subscribe. புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள். Thanks for your subscription, likes, comments, and share. Thank you for watching Surya eHub.